ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 10th நவம்பர் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 82 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. சில நாட்கள் வந்து விழுந்துட்டு இருந்த நிஃப்டி வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணுது, ஹையர் சைடில் மூவ் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் வந்து ஃப்ரைடே வந்து பையர் சைடில் இருந்தாங்க. நெட்டாக அவங்க வந்து பை பண்ணியிருந்ததுனால அதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. இந்த சமயத்தில் கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டு வந்து கன்சால்டேஷன் மோடில் இருந்தது. 101 பாயிண்ட் வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கோல்டு ஒரு அவுன்ஸு கோல்டு வந்து $4,120 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். 4,000 கீழே போய்ட்டு இருந்த கோல்டு வந்து இப்போ மறுபடியும் ரேலி ஆகிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் யுஎஸ் டாலர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறது தான். ஸோ அதனால் வந்து கோல்டு இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறையா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை நிறைய வாங்கி குவிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது. 36 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணுறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. அதுவும் 18,000 கோடிக்கு வந்து அவங்க பைபேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால இன்ஃபோசிஸ் வந்து ரேலி ஆச்சுது. இந்த ரேலி வந்து ஒட்டுமொத்த ஐடி ஸ்டாக்ஸ்லையுமே கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. அப்புறம் ஹெச்எல் டெக் பார்த்திங்கன்னா ஒரு 28 பாயிண்ட் வந்து ரேலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து ரேலி ஆனது ஐடி செக்டர் ஃபுல்லாக்குமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குது. ஸோ அதோட காரணமாக ஹெச்எல் டெக்னாலஜிஸும் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இருக்குது. 343 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ட்ரெண்ட் வந்து இடையில கொஞ்ச நாள் வந்து ஒரு ரேலியை கொடுத்தது, இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் நிறைய ப்ரோக்கரேஜஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட்டை வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அதிகமான அளவுக்கு ஓவர் வேல்யூடு பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாக்குன்னு பொதுவாக வந்து அனலிஸ்ட்டு மத்தியில் வந்து ஒரு கருத்து வந்து நிலவுகிறது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்குது. ஒரு 37 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து ஹையர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட பிஇ பார்த்திங்கன்னா 90க்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கன்சர்னாக பார்க்கப்படுது இந்த ஸ்டாக்கில். அதே சமயத்தில் ஹெல்த் கேர் செக்டர் ஃபுல்லாமே வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரீசெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேரும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அதோட முக்கியமான மூவிங் ஆவரேஜ் பாயிண்ட்ஸான 5 டே மூவிங் ஆவரேஜ், அப்புறம் 20 டே, 50 டே, 100 டே, இந்த எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே வந்து இப்போ அது விழுந்துட்டுருக்குது. ஸோ இன்னும் 200 டே மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா இன்னும் கணிசமான அளவுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. இல்லை அப்படின்னா 200 மூவிங் டே ஆவரேஜில் அது சப்போர்ட்டை வந்து அடைஞ்சிச்சின்னா மறுபடியும் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.